இவர் அட்டாக்குறாருல இவர் பந்த நெட்டெல்லாம் அடிக்க மாட்டாரு. இவர் நெட்ல அடிக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. அது அவருக்கு கை வந்த கலை தான். இவரு செட்டு சீனு. இவர் என்னதான் செட்டு இருந்தாலும் இப்போ வரைக்கும் தான் மனசுல தன்னை அட்டாக்குருவேன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் சாட்டு சதா நீங்க தப்பா நினைக்காதீங்க. இவர் பிளாக்கவே சாப்பிட நல்லா சுருக்கமா சாட்டு சதான்னு சொல்றோம். அடுத்து இவர் ஒரு சிறப்பான பிளேயர் வேற. நல்லா விளையாடுவாரு. என்ன கரெக்டான டைமிங்ல கேம்பால் போட்டா மட்டும் நெட்ல அடிச்சு வராது. அடுத்து பறந்தடிக்கிற பதவத்து இவரோட நோக்கமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான். அதனால என்னமோ தெரியல இவர் எந்த அடிப்பாருன்னு இவருக்கே தெரியாது. அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது அவருக்கே தெரியும் எங்க அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாங்கு அடிக்கிற மாத்தியம் இவரு வாயிலிருந்து சவுண்ட் வரும். பால்ல இருந்து சவுண்டே வராது. ஏன்னா பால் இவர் கையிலே படாது எப்பவுமே. ஃபைனலா நம்ம பார்க்க போறது எல்லா பாலையும் பாஞ்சு பறந்து எடுக்கிற பாக்கியராஜ் தான். ஆனா இவர் எந்த பாலையும் எடுக்க மாட்டாரு. இதனால அவர் கையை உடைச்சுக்கிட்டுதான் மிச்சம். கடைசியா இவர் டீம் தோக்குறதுக்கு இவரால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா முயற்சியும் பண்ணிடுவாரு. இந்த டீமோட டேனிக் பாயிண்டே இவர் தான்.